அப்புறம் கிண்டர் ஜாய் கிண்டர் ஜாய் வேற அதுதான் அப்புறம் லட்டு லட்டு மிஜரு காச்சோ ஓம் பொடி பக்குடா மஸ்கோ தல்வா ஏஜேஜே அல்வா அது கொஞ்சம் வருஷமெல்லாம் வாங்கிச்சோம்மா கடவுளே ஏஜேஜே அல்வா ஏஜே அதான் பிடிக்குமோ சரி 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 வந்துருவியா பல்ல எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து உனக்கு வந்து போயிட்டாங்க மக்கா ஆமா உனக்கு என்னெல்லாம் பிடிக்காதவனே அங்க அது என்ன மஸ்கோ தல்வா லட்டு பக்கோடா மிச்சரு ஓமப்பொடி நல்லா வாய பிறந்துக்கிட்டு இருப்பான் பைய போறேன் அப்படியா செங்காட்டிலே வாழ்ந்து வரும்போது அங்கே ஒரு ஐயனாருடைய ஆலயம். அந்த ஆலயத்துல பூஜை பண்ணக்கூடிய பூசாரி கொஞ்சம் வித்தியாசமான பூசாரி. ஐயா மணி அடிக்கிற சத்தம் வெளியே கேட்காது. மணிக்கு நாக்கா மணிக்குள்ள பேரங்களுக்கு கழுத்து சுத்தனாக்கு மணிக்கு நாக்கலாம இருக்குமா ஐயா? இப்போ உடனே அடிச்சோம்யா பாட்டு ஒண்ணு பாடினாலும் அந்த ஏரியாவுக்கு அதாவது கோயில்ல கட்டியிருக்காங்க இல்லையா? அந்த கோயில் மணி அசைக்கும் போது கூட்டத்தில் இருக்கவங்க டக்குனு எங்க பார்ப்பாங்க? கோயில் பாப்பாங்க. பூஜைக்கு ரெடி ஆயிடுச்சு, இசைக்குமா வருவா, ஆளுக்கு 2 பலகாரம் தருவா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. பலகாரம் தருவானே அடுப்புல எடுத்து அடுப்புல இருந்து வாங்கணும் பயங்கரமா. நீங்க கொண்டு போறேன் நீ நேசப்பட்டீங்களா? உனக்கு போறேன் ஆமா கை சுடுவான்னு பார்ப்போம். ஆனால் அப்படி வாழ்ந்து வரும்போது இந்த பூசாரியே அதாவது இந்த கோயில் பூசாரி இந்த நீலராஜன் பிடிக்காது பார்த்து. ஏன்? அதாவது மணி நாக்கில துணியை சுத்தி சாமியை ஏமாத்தி தலைனா அது ஒண்ணு. இந்த பயில நான் உருவானேன் நான் பாறேன். ஒரு நாள் நல்ல மழை, அங்க பார்த்தாலும் சோறு, எங்க பார்த்தாலும் சோறு மழை. வடிவேல் முடிச்ச மாதிரி முடிக்கா ஒரு பக்கம் சோ மழை, ஒரு பக்கம் சி மழை, ஒரு பக்கம் சே மழை அப்படி இல்ல சொல்றா. அப்படி மொத்தம் அப்படி இருந்து மழை இல்ல அது ஒரு எதிர்த்த சொல்றேன். அவன் ஒரே மழை அப்படியே முடிச்சு போயிடுவான். அப்படி சொன்னாலும் ஒரு எதிர்பார்ப்பேன் இல்லையா? அதுல ஒரு ஆனால் இந்த மழைக்குள்ள இந்த நீலராஜ மரக்கட்ட மாதிரி படுத்திருந்தாரு. வாட்டி வந்த பத்தி அந்த வேலையை கட்ட தண்ணி போட்டு வந்துட்டான். பார்த்தா கடல் முழக்கமோடு சிரித்தார். எப்படி ஓடுகிறான்? அதாவது கண்ட பொட்டை எடுத்தா ஓட்ட ஐயா என்ன கூட சாமி நீலராஜை கொண்டு ஓடி வந்தா தூண்டுவதற்கு நீலருக்கு சரியான சண்டை. நீலராஜை வச்சே அடி அவருடைய உயிரான வேப்பமரம் முட்டிலே வைத்தது. இதை அறியாத பழகிய ஊர் 70 பேர் கரையாளர்களும் அந்த வேப்ப மரத்தை வெட்டி ஐயனுக்கு ஒரு கோயிலை கட்டி மீது இருந்த மரத்தை பக்கத்துல ஒரு இறக்கப்புறையை கட்டிக்கிறேன்.
இலக்கப்பறை சொன்ன இப்ப நம்ம சொல்றீங்க படிப்பாங்க அந்த காலத்துல பெயர் இலக்கப்பறை நூலகம். ஆமா படிப்பாங்க. அதேதான் நூலகம் வேற, படிப்பாங்க வேற. ரெண்டும் ஒண்ணுதான். வேற. ஆனால் அப்படி என் தாயாரை சக்கியமனுக்கு அண்ணனாக நீளனாக இறந்த செய்தி தெரியாது. தாளையை தட்டி சக்கியம்மா அண்ணனை காண்பதற்கு எப்படி வருகிறார்? அண்ணனுக்கு ஏத்த பண்ணால் கண்ணாங்கி சிலை கட்டி கண்ணாடி விளைய போட்டு சலத்தை ஒட்டி தையாட்டி அண்ணனுக்கு ஏத்த பொண்ணை தாளையடி தட்டி இசைக்கியமா எடுத்தா. சீவி முடிச்சு சிங்காரித்து செந்தூரை கொட்டிட்டு கண்ணாடி சேலை கட்டி கருங்க சிவக்க வெத்தலை போட்டு அப்படியே கண்ணாடி வளையல் குழந்தை அந்த காலகட்டத்தில் அந்த தாய் கை வீசி வருது. தாளையடி இசைக்கியம்மை அண்ணா அண்ணா என்று குரல் எழுப்பி அல்லவா வருகிறான். அப்படி வரக்கூடிய வேலை என்பது அந்நேரம் அவ்வனத்தில் விசாசம் வேண்டாம். அந்நேரம் அவ்வனத்தில் விசாசம்